ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிசன் எஸ்கேப் தான் விளாட போகிறோம். சவுண்ட் வந்து ஜீரோவில் வச்சுட்டேன். வீடியோ சவுண்ட் நமக்கு வந்து கேட்காது. நான் பேசுகிற சவுண்ட் ஒருத்தைக்கும் உங்களுக்கு கேட்கும். ஏன்னா நான் சரி கேம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வாய்ஸ் கொடுத்துடலான்னு பார்த்தேன். கேம் ப்ளே பண்ணும்போதே அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அது ஒரு மாதிரி இறைய ஆரம்பிச்சிட்டு அந்த வாய்ஸு. ஸோ அதனால கொடுக்க முடியல. சரி இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். மூவி ஓகே மூவ் அந்த இதெல்லாம் ப்ராசஸ் கொடுத்துருக்கு. வேறு டேட்டு மேலே அதில் டைம் கொடுத்துருக்காங்க. வேறு பேக்கு இப்போ 50 ரூபா நம்மள்ட்ட பைசா இருக்குது. 0 டாய்லெட் பேப்பர். ஓகே எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே இதில் வாசல் கொடுத்துருக்கு. ஓகே 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 சரி ஓகே. ஃபஸ்ட்டு அடுத்த ரோல் பண்ணணும். இதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர் டேக் த சேர் சைடில் நமக்கு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஓரளவுக்கு தெரியும் கேமை பற்றி, ஃபுல்லாலாம் தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு பேசிக் தெரியும். வேறு இப்போ அந்த இது ஃப்ளோரெல்லாம் உடச்சிட்டு அந்த சேரை அதிலே வச்சுட்டு ஸ்பூன் எடுத்து டிக் பண்ணணும்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் போக போக நம்ம டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். நம்ம டிக் பண்ண நமக்கு திங்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம். வேறு இதில் வந்து சாப்பிட போனால் ஒரு 12 மணி போல் அதில் போட்டிருக்கலாம். லஞ்ச் பிரேக் 12 மணி. வேறு லைட்ஸ் அவுட் வந்து 10 o'clock. இது படி 22 நினைக்கேன். ஆமாம். வேறு நமக்கு கிடைக்க இந்த திங்ஸு இந்த வாட்ச் கிடச்சிருக்கா நமக்கு. இந்த மாதிரி தான் கிடைக்கும். வேறு இது இப்போ டிக் பண்ணிவிட்டு இந்த பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சைடில் மண் இருக்கும். அதை வந்து நம்ம அந்த டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிடணும். இல்லை நம்ம அப்படி ஃப்ளஷ் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அந்த ஒரு போலீஸ் வருவாங்க. அப்படின்னா ஒரு டைம் உண்டு. ஸ்டார்டிங்கில் டைம் நமக்கு காட்ட மாட்டாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு. அதுக்கப்புறம் போக போக டைம் காட்ட ஆரம்பிப்பாங்க. போக போகல நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து இப்போ நம்ம பொருளை எடுத்து சேல் பண்ண தட்டியும் அதை ஒத்தி கொஞ்சம் நம்ம அதனால தான் கொஞ்சம் டிக் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால் இவ்வளோ ஃப்ரீயாக டிக் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக டிக் பண்ணணும், பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணணும், மண்ணள்ளி போடணும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அவ்வளோதான். சரி இப்போ நம்ம எனர்ஜி ஃபுல்லாக கரைச்சிட்டோம். இப்போ பொருளெல்லாம் எடுப்போம். ஒரு 5 பொருள்கிட்ட இருக்கும். 5-6 பொருள்கிட்ட கிடச்சிட்டு நமக்கு இப்போ வந்து இப்போ சாப்பிட போகிற வழியில் ஒருத்தர் நமக்கு டாஸ்க் கொடுப்பான். சம்திங் எப்படி சொல்லலாம். இப்போ வாட்ச் கிடச்சில வாட்ச்சு வேறு இதில் கிடைக்க எல்லா திங்ஸுமே ஏதாவது ஒரு திங்ஸ் ரேண்டமாக கேட்பான். லைட்ரு வேறு கேண்டில் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம அதை வந்து எடுத்து அந்த பொருள் இங்கே வச்சிடக்கூடாது. அது வேற இருக்குது. இப்போ ஸ்பூன் அதில் வைக்க முடியல. ஆமாம் மறந்துட்டேன். பெட்டுக்கு வைக்கணும், மண் வேற அள்ளணும். பார்த்தீங்களா வைக்க முடியல. ஃபஸ்ட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். பொருளை ஹைட் பண்ணிவிட்டு மண்ணை எடுத்து இப்போ ஃப்ளஷ் பண்ணிடணும். ஹைலைட் பண்ணி காட்டினாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 2 டைம்ஸ் போடுற மாதிரி இருக்குது. இதே பொருள் வாங்க கூடுதலாக மண் வரும். இப்போது நிறைய பெரிய பெரிய ஷால் போக ஒரு 5 டைம் 6 டைம் அந்த மாதிரிலாம் போயிடும். ஓகே நமக்கு இப்போ இவர் வந்திருக்காரு. சேல் ஐட்டம் கொடுத்துட்டு நெகோசியேஷன் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேப்பர் கிடைக்கும். 28 24 28 அந்த மாதிரி. ஓகே இப்போ 30 மினிட்ஸில் வருவாங்க. இப்போ இவங்க கிட்ட தான் நம்ம திங்ஸ் வாங்கணும். இவங்கக்கிட்ட ஃபுட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 3 ரூபா 3 டாய்லெட் பேப்பர். இதில் வந்து அமௌண்ட்டுக்கு பதில் டாய்லெட் பேப்பர். இவன் ரோப் வச்சுருக்கான், பேக் வச்சுருக்கான், இவன் இந்த வெயிட் இது வேறு, இவன் ஷவல் வச்சுருக்கான். ஓகே ஷவல் நமக்கு முக்கியம். அது ஒத்திக்கும் வாங்கணும். சரி இப்போ கார்டை கூப்பிட்டு நெக்ஸ்ட்டு டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா. இப்போ நம்ம டாய்லெட் பேப்பரை கூட காயின்ஸாக மாற்றலாம். காயின்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு ரூம் உண்டு. அதை கீ என்னமோ சம்திங் இதில் கிடைக்கும். அதை எடுத்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நமக்கு பொருள் கிடைக்கும். நம்ம ரூமை பெருசாக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது.
வேற திங்ஸ் என்னெல்லாமோ கெடைக்கு அதெல்லா வாங்கி வச்சோம்னா வாங்கி வைக்கலா அது ஏதோ யூஸ் ஆகு ஞாபகோ இல்ல என்னன்னு அது நா பாத்ததில்ல ஓகே நம்ம பாப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியு ஏன்னா அவ்ளோக்கா ஞாபகோ இல்ல மறந்துருச்சு கொஞ்சோ விளாண்ருக்கே ஆனா அவ்ளோதா சரி ஓகே இப்போ எனர்ஜி முடிஞ்சுட்டு பொருளெல்லா கலெக்ட் பண்ணிடுவோ வேற மண்ணு உள்ளாமக்க என்ன இழுத்துட்டு போகுது எடுக்கறதுக்குதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு நா கலெக்ட் தா குடுக்கே ஆனா கலெக்ட் ஆயிட்டு ஓகே இது எடுத்தாச்சு 3 பொருள் தா கெடச்சிருக்கு சரி இப்போ பொருள ஹைட் பண்ணிட்டு ரோப் வச்சு மேலே ஏறணு கொஞ்சோ பள்ளமாயிட்டுல அதனால ரோப் யூஸ் பண்ணணு வேற இந்த ட்ரிங்க்ஸு பட்டாசு வேற க்ளோ ஸ்டிக்கு அந்த மாரி வாங்கலா ட்ரிங்க்ஸ் வந்து நைட் டைம் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்க டைம் டிக் பண்ண நல்லாவே யூஸ் ஆகு இது வந்து லன்ச் டைம் நம்ம போறோம்ல அங்க வாங்கலா இப்போ 50 ரூபா நம்மள்ட்ட இருக்கா அது 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா அந்த மாரி இருக்கு ஓகே இப்போ லன்ச் பிரேக் வேற ஆயிட்டு இப்போ வருவாங்க அந்த சைட்ல போட்டுருக்குல டைம் இது முடிஞ்சதுக்கப்புறோ இப்போ வருவாங்க வந்து ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி விடுவாங்க வந்துட்டாங்க இப்போ வந்து ஒரு அக்கா வருவாங்க மேடம் மேடம் வருவாங்க ஓகே அவங்க இப்போ அது எப்டின்னா எனக்கு சைட்ல உள்ள செல்ல தொறந்துருவாங்க எனக்கு இந்த வியூ படி பாக்க ரைட் சைடு ரைட் சைட்ல உள்ள செல்ல ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறோ ஆப்போசிட் செல்லல்லா ஓபன் பண்ணிட்டு கடைசில தா என்ன இது பண்ணுவாங்க நா சொன்னோம்ல இந்த ரூம் தா வேர் ஹவுஸ் வேற ஈவன் டாஸ்க் குடுப்பா நா சொன்னேன்ல டாஸ்க்கு இந்த டாஸ்க்க முடிச்சோம்னா நமக்கு 5 ரூபா கெடைக்கு ஓகே அக்செப்ட் மிஸ்ஸிங் இது குடுக்கணு வேற இந்த இது எக்ஸா ச்சி இது வந்து டாய்லெட் பேப்பர பைசாவா மாத்திக்கலா இது வந்து நடுசுல இருக்கறது வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலா 100 டாய்லெட் பேப்பருக்கு 10 ரூபா காயின் அந்த மாரி ஆனா ரொம்ப இது ஓகே கேட்ட பொருள் நம்மள்ட்ட இருந்து குடுத்துட்டோ ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தா முடிக்க சரி ஓகே இவன் ஒரு சூப் குடுப்பா அத குடிக்கணு அதுல கரப்பாம்பூச்சி எல்லாமே செத்து போய் கெடக்கு பாத்துக்கோங்க ஜெயிலுக்கு போறவங்கல்லா கொஞ்சோ உஷாரா இருந்துக்கோங்க ஆ இதுதா இந்த இது ஜூஸு ஒன்னு கெடச்சிருக்கு ஓகே சி ஒன்னு கெடச்சிருக்குன்ல ஒன்னு எடுத்திருக்கோ வேற இவங்கள்ட்டலா நம்ம ப்ளே பண்ணி காயின்ஸ் வேணாலு இது பண்ணலா அந்த மாரி இருக்கு வேற இது வெயிட் தூக்குறது வெயிட் தூக்குனோம்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி பார் நம்மளுக்கு 2 கூடுதலா கெடைக்கு ஓகே ப்ளே பண்ணலா இது கார்டு வச்சுதா வரு எப்டின்னா 2 ஜே ஒரு க்யூன் அந்த மாரி வரு அதுல க்யூவ கரெக்டா கண்டுபிடிக்கணு அத ஷஃபல் பண்ணிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி வச்சுட்டே இருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணு சரி இப்போ வேண்டா எதுவுமே பண்ண வேண்டா 14:30க்கு அடுத்து வருவாங்க ஸோ அதுத்திட்டியு கொஞ்சோ வெயிட் பண்ணலாமே இல்ல நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெயிட் பண்ணுவோ ஓகே டைம் கிட்ட வந்துருச்சு 23 24 25 26 சீக்ரோ 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 ஓகே இப்போ கால் த கார்டியனா இப்போ அவங்க வந்து இப்போ வரவங்களுக்குல்லா க்ளோஸ் ஆயிரு நமக்கு வந்து கார்டு வந்துதா க்ளோஸ் பண்ணுவாங்க தெர்ல இப்போ ஓகே சேல்ஸ் ஐட்டம் நெகோசியேஷன் பண்ணி டாய்லெட் பேப்பர் வாங்கியிருக்கோ இப்போ சரி கெளம்புங்க இப்போ அவர் வரதுக்குள்ள அடுத்த நம்மள்ட்ட இப்ப இருக்கு 38 இருக்கு இப்போ இவன்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வாங்கிக்கிடுவோ 33 இருக்கா அவனோட ஷவல் வாங்கிருவோ ஏன்னா யூஸ்ஃபுல் தா எப்டியோ இத எடுத்து போய் ஹைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறோ அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறோ தா இது பண்ணணு வேற இந்த இல்ல 30 மினிட்ஸ் வரும்னு நெனைக்கே 30 மினிட்ஸ்ல நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அந்த பொருளெல்லா வாங்கிட்டு இங்க வந்துரணு இல்லட்டா சம்டைம் கார்ட் வந்து நம்ம வெளியில நிக்கும்போது பாத்துட்டாருன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேந்து அந்த இது டைல்ஸ் ஒடச்சோம்ல அந்த மாரி பண்ற மாரி இருக்கு அதனால மாட்டிறவே கூடாது மாட்டாத அளவுக்கு நானு ட்ரை பண்ணிட்டு இருக்கே சரி நம்ம ஃபாஸ்ட்டா டிக் பண்ண ஆரம்பிச்சிடுவோ டிக் பண்ணிட்டு இருக்கே
ப்ராப்பரா ஆனா இது ஒரு நல்லா இருக்கு டிக் பண்ணது. ஆனா ப்ராப்பரா பண்ணணும். சின்ன இது இருந்தாலும் ஒரு மாரி ஏதோ கில்ட்டா இருந்த மாரி இருக்கு இந்த கேம்ல. உங்களுக்கு யாரா ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே. நமக்கு எனர்ஜி காலி ஆயிட்டு, நம்ம மறுபடியும் வச்சுட்டு, கார்பெட்ட ரோல் பண்ணிட்டு, பொருள் வேற எடுக்கணும். டைம் இருக்கு பிரச்சனை இல்ல. டைம் வந்து பார்த்து வச்சுக்கணும் கரெக்டா. இந்த டைமுக்கு டிக் பண்ணணும், இந்த டைமுக்கு மேலே ஏறிடணும். அந்த மாதிரி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா கீழே போக போக நமக்கு மேலே ஏறி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் பார்த்து தான் வச்சுக்கணும். இப்போ போன டைம் 2 டைம் போட்டோமா, இப்போ ஒரு 3 டைம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போமே. ஒரு டைம் 3 டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ 3 பாத்து டக்கு. வேற இந்த இது கிடைச்சிருக்கு. இப்போ இது கீழே 2 பொருள் இருக்கு, அதையும் எடுத்து வச்சிருவோம். வேற பேக் வாங்கணும். வேற நிறைய பொருள் வாங்கினாலும் நல்லா இருக்கும். சரி ஒவ்வொன்றா வாங்கலாம். இப்போதைக்கு காடை கூப்பிட்டாச்சு. டே 1ஓட நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஏன்னா டே 1க்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. மே 11:30 கிட்ட வந்துட்டோம். ஆமாம் 11:30 ஆயிடுச்சு. அதனால அப்போ இன்னும் டைம் இருக்குல்ல. நைட்டு நம்மள்ட்ட ஜூஸ் இருக்கு. முடிஞ்ச டிக் பண்ணணும்னா டிக் பண்ணும், இல்லை தூங்கணும்னா தூங்கிடலாம். ஓகே. இப்போ அவன்கிட்ட ஃபுட்டு வாங்கி வச்சு இது 50 ரூபா. சரி எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்போதைக்கு. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரி கார்டு வந்துட்டாரு. நம்ம வெப்பனை எடுத்துட்டு ரோல் பண்ணிட்டு, இது கொஞ்சம் டைம் எடுக்கா. இதுக்கும் அந்த இதில் வேர் ஹவுஸா அதில் வந்து கிடைக்கும் கார்பெட்டு. அது வாங்க வாங்க ஒரு 2ஓ 3ஓ வரும்னு நினைக்கேன். ஃபுல்லாக வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணிடலாம். அது பிரச்சனை இருக்காது. வேறு ரோப் வாங்கினாலும் அதேமாதிரி ஃபாஸ்ட்டாக மேலே ஏறலாம்னு நினைக்கேன். அது என்னன்னு தெரில. சரி ஓகே. நம்ம டிக் பண்ணுவோம். டிக் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த கேம் விளையாட ஆசைப்பட்டு நான் வீடியோ எடுத்ததே இதுதான் ரீசனே. இந்த டிக் பண்ணது நல்லா இருக்கு இந்த பட்சத்தில் தான் எடுத்தேன். சரி இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா எனர்ஜி முடிஞ்சிட்டு, ஆனால் டைம் நமக்கு இன்னும் இருக்குது. சரி போ பார்ப்போம். இப்போ மண்ணள்ளி மறுபடியும் ஃப்ளஷ் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அடைச்சிக்கும் அந்த இது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால கொஞ்சம் முன்னக்கூட்டியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸி. ஏன்னா இப்போ கார்டு வர டைம் பக்கத்தில் நெருங்கிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஒருத்தைக்கு நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஆனால் எப்போ கீழே போகணுன்ட்டு மைண்ட் செட் வருது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஒவ்வொன்றும் வாங்கி அந்த மாதிரி கொண்டு போகணும். சரி இப்போது நெகோசியேஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக டாய்லெட் 4 பேப்பர் எக்ஸ்ட்ரா 4 பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி இப்போ ஃபுட்டு வாங்கிட்டு வேற 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 இருக்கு. பேக்கும் வாங்கிக்கலாம், ஏன்னா பேக்கும் தேவைப்படுது. அடுத்த ஷவல் வாங்குவோம், இல்லை ஏதாவது ஒன்று வாங்குவோம். சரி நெக்ஸ்ட் உள்ளது நெக்ஸ்ட் பார்ப்போம். கார்டை கூப்பிட்டுட்டு நம்ம டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் ஆயிட்டு இந்த 22ன்னு போட்டிருக்குல, அந்த டைமுக்கு முன்னக்கூட்டியே நம்ம மேலே வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொருளெல்லாம் விற்றுட்டு மறுபடியும் நம்ம ஃபுட்டு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக நான் டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபுட்டு சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக எனர்ஜி வந்துருமா. வேறு இது ஜூஸ் குடித்தா பாதி எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கும் 2 வாங்கலாம் நம்ம. ஏன்னா பேக் வாங்கியிருக்கனால, பேக் வாங்கினதுனால 2 பொருளாக அது எல்லாத்துலேயுமே. இன்னும் பேக் வாங்க வாங்க 3 4 அந்த மாதிரி வரும். சரி பார்ப்போம். சைடில் வேறு தோண்டணும், ஆனால் டைம் ஆகிட்டே. ஃபஸ்ட்டு நைட்டு கூட நம்ம ஃப்ரீயாக இருந்து தோண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ளதை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்.
20, 43, 44 சொன்னோம்ல இதுதான் அடைச்சிக்கும். இதுதான் பெரிய டென்ஷனே. வேறு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நம்ம எப்போ ஃபாஸ்ட்டாக இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கமோ அப்படின்னு அடைச்சிக்கும். இதுக்கும் டாய்லெட் வாங்கி வைக்க வேண்டியது இருக்குது. டாய்லெட் வாங்கி வச்சோம்னா அடைச்சிக்காது. இது வேற கலெக்ட் பண்ண முடியல. எனக்கு அதான் டென்ஷன் ஆகுது. ஓகே, பொருள் பொருள் எடுக்கலையே. சரி, கூப்பிட்டு பார்ப்போமா? ஃபாஸ்ட்டாக வா. வந்துட்டாரு. ஆஸ்க் த டாய்லெட் பேப்பர். ஓகே. ஓகே ஓகே, டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். மறந்துட்டேன். நல்லதாக போச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 6 டாய்லெட் பேப்பர் கொடுப்பாங்க. ஒன் டைம் தான் கொடுப்பாங்க, நிறைய டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, காடை கூப்பிடும். டைம் வர ஆயிடுச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை. ஃபுல் எனர்ஜி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக இருந்ததுனாலலாம் டூல் எடுத்துக்கும். இப்போ சைடில் உள்ளதெல்லாம் தோண்டிக்கலாம். ஏன்னா இன்னும் ஃப்ரீ தான், இன்னும் வரமாட்டார். ஸ்லீப்பிங் டைம் ஆயிட்டுல. லைட்ஸ் அவுட். நான் இப்போ இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு என்னோட இருக்கு. ஓகே, சும்மா ஜாலிக்கு. எனக்கும் ஒரு சில விஷயம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஃபினிஷிங்கில் எங்கே வழி இருக்குது, எப்படி போகணுன்னா தெரியாது. அது பற்றிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டிக் பண்ணலாம். அடுத்து ஜூஸை குடிச்சிக்கலாம். ஐயோ, ஜூஸ் குடிச்சிட்டேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஜூஸை குடிச்சிட்டேன். சரி, ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. பொருளெல்லாம் எடுப்போம். காயின்ஸும் கிடைக்குது. பேக் வாங்கினது நல்லதாக போச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 5 பொருள்னா நேற்று 10 பொருள் கிடச்சிருக்கா, ஒரே டைம் எடுத்துட்டோம். அது போக இன்னும் 2 பொருள் இருக்குது. அதே மாதிரி பேசாமல் இப்படி ட்ரை பண்ணுவோமா? ஒரு பேக்கு, ஒரு ஷவல், அந்த மாதிரி. மற்ற பொருள் கூட எனக்கு அவ்வளோ மெயினாக தெரில. எனக்கு இந்த பொருள் தான் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படுது. அப்புறம் பைசா வேறு சேர்த்து வைக்கணும். சரி, பார்ப்போம். ஓகே, இதை அள்ளி போட்டு முடிச்சுட்டு தூங்கிடலாம். ஓகேவா? தூங்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு டேயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கட் பண்ணிடுவோம். ஸ்லீப். ஐயோ, ஓகே, தூங்கியாச்சு. இப்போ மார்னிங் வந்துட்டு இது ஒரு பக் இருக்குது இந்த கேமில். ஏன்னா நிறைய டைம் இப்படி தான் மாட்டிக்குது. இது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வெளில போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.